ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாய் நியூட்ரிஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்கிற அப்ரெஷ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெர்பலைஃப்பில் எத்தனை ஃப்ளவர் அவைலபிளாக இருக்குது, அந்த ஃப்ளவருக்கு என்னென்ன இன்கிரியன்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த அப்ரெஷில் துளசி, லெமன், பீச், ஜிஞ்சர், சின்னமன், இலாச்சி, காஷ்மீர் கவா இதில் மொத்தம் 7 ஃப்ளவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 ஃப்ளவரும் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிக்கோ எக்ஸ்ட்ராக்ட், க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், நேச்சுரல் கஃபைன் பவுடரில் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ரெஷோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜியை ஃபில் பண்ணுற மாதிரி சப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட மைண்டை எப்போவுமே அலர்ட்னஸாக வச்சுக்கவும் ரொம்ப ஃப்ரீடமாக வச்சுக்கவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது இந்த அப்ரெஷ் தாங்க. இந்த அப்ரெஷை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் அப்ரெஷ் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல்டு வாட்டர் இல்லைனா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்குள்ள அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த அப்ரெஷை எத்தனை எம்எல் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 500 எம்எல் மேக்ஸிமம் குடிக்கலாங்க. அதாவது 5லிருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் டெய்லி பேஸில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. இந்த துளசி ஃப்ளவர் யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அதிகமாக ஹோல்டு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் இந்த துளசி ஃப்ளவரை எடுக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லெமன். இந்த லெமன் ஃப்ளவர் எடுக்கிறவங்க கம்பல்சரி லைக் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் ஹெட்டேக் இருக்கிறவங்க இந்த லெமன் ஃப்ளவரை எடுக்கக்கூடாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீச். இந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி எடுக்கலாம். நிறைய வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சின்னமன். இதை பட்டைன்னு சொல்லுவோம். இதை கூட நம்ம எல்லோருமே யூஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா டெய்லி பேஸில் எனர்ஜியாகவும் இருப்போம். நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஸோ மற்ற ஃப்ளவர் கம்பேர் பண்ணும்போது ஜிஞ்சர் எடுக்கும்போது சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். கஸ்டமர் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஃப்ளவரை எடுக்கக்கூடாது. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இலாச்சி. இதை ஏலக்காய்னு சொல்லலாம். நிறைய பேர் மில்கில் ஏலக்காவை ஆட் பண்ணி ஏலக்காய் காஃபியில் கலந்து தான் குடிப்பீங்க. இந்த மாதிரி பர்சன் காஃபியை கட் பண்ணிவிட்டு இந்த இலாச்சி அப்ரெஷை எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஃபுல் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெசிட்டிக்கான ஃப்ளவருங்க. அது மட்டும் இல்லைங்க, 2022 நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கண்டுபிடிச்ச நியூ ப்ராடக்ட் தாங்க இந்த காஷ்மீர் கவா. இப்போ நான் சொன்ன இந்த 6 ஃப்ளவரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளவரை ஸ்பெஷலான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற ஃப்ளவரை குடிக்கக்குள்ளே ஒரு டேஸ்ட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் காஷ்மீர் கவா எடுக்கக்குள்ளே நம்ம மைண்டு யாரும் இல்லாத இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இந்த காஷ்மீர் கவா பார்த்தீங்கன்னா குங்குமப்பூலேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த 7 ஃப்ளவரை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்கிற அப்ரெஷில் எத்தனை ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவரில் என்னென்ன இன்கிரியன்ட் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், என் உடம்புக்கு நியூட்ரிஷன் தேவை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.